உயர்கல்வியில் தமிழ்நாடு இன்று இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், உயர்வுக்கு படி முதலிய பல்வேறு சிறப்பான திட்டங்களால் உயர்கல்வியில் தமிழ்நாடு இன்று உலகத்தரத்தை எட்டியுள்ளது. தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை வரலாற்றில் இப்போது ஒரு புதிய பொற்காலம் தொடங்கியுள்ளது. உயர்கல்வியில் சேரும் மாணாக்கர்களின் எண்ணிக்கை 2021 முதல் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. பின்தங்கிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய கிராமப்புற மாணாக்கர்களின் உயர்கல்வி தேவையை நிறைவு செய்யும் பொருட்டு குறிப்பாக மாணவிகளுக்கு உயர்கல்வியில் சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்காக கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, நீலகிரி மாவட்டம் குன்னூர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சென்னை மாவட்டம் ஆலந்தூர், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர், பெரம்பலூர் மாவட்டம் கொளக்காநத்தம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஆகிய இடங்களில் 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தலா 5 பாடப்பிரிவுகளுடன் தற்காலிக கட்டடங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது. இதன் மூலம் முதல் ஆண்டில் கூடுதலாக கிராமப்புறத்தில் பின்தங்கிய 3050 மாணவ மாணவியர்கள் பயனடைவார்கள். மாணாக்கர்களின் நலனுக்காக இந்த 11 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைத்து அவர்களின் உயர்கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி.